அவங்க எடுக்கக்கூடிய முடி பல லட்சம் கோடிக்கு மேல ஏலத்துல அந்த பெண்களை அந்த வந்து மருத்துவம் பார்க்கறது தான் தொழிலா இருந்தது. இந்த முடித்திருத்தும் தொழிலை அவன் கையில எடுத்து எங்கிட்ட கொடுக்குறான். இல்ல நீட் மாதிரி எதுவும் எக்ஸாம் எதுவும் வைக்க போறாங்களா என்ன? இப்ப மக்கள் என்னன்னா கவர்ச்சிக்கு தான் போறாங்க. எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் எத்தனை திராவிட கட்சிகள் வந்தாலும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் எப்போதுமே நிறைவேறாத ஒரு கோரிக்கையாவே எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்னே ஒண்ணு. Our sponsors, Livia Street Gold Bankers. அடகு நகை விற்க மர அடகு வைக்க Livia Street Gold Bankers. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அறிவிப்புக்காக தமிழகம் காத்துட்டு இருக்கிற நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் கூட்டணி கணக்குகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தங்களுடைய கோரிக்கைகள் எந்த வகையிலாவது அந்த பிரதான கட்சிகளினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல 10-11 இடம்பெற்று விடாதா அப்படிங்கிற இயக்கத்தோட ஒவ்வொரு கட்சியா பார்த்து தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் பி தர்மலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களோட கலந்துரையாடல். ஐயா வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுடைய பின்னணி என்ன? தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் அப்படின்னு உங்க சங்கத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் யார்? அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆதி காலத்தில் எங்களுடைய தொழிலே வந்து மருத்துவம் பார்க்கறது தான் தொழிலாக இருந்தது. அதாவது குழந்தைகளுக்கு பேர்காலம் பார்க்கறதுலேருந்து ஒரு சின்ன சின்ன வைத்தியம் பார்க்கறதுலேருந்து எல்லாமே வந்து மருத்துவர்களாக நாங்கள் இருந்து செயல்பட்டு பச்சிலை மருந்துவத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறது நல்லது கெட்டது எல்லாமே பண்ணது பூரா வைத்தியம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த பிரிட்டிஷ்காரன் வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய வைத்தியம் வந்து முரட்டுத்தனமான ஒரு வைத்தியம். அதாவது ஒரு குழந்தை பிரசவம்னா கரடு முரடாக தான் இருக்கும், வலியோட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கை கால் உடஞ்சிட்டா கூட ஒரு பச்சளையை வரைஞ்சி இழுத்து வச்சு உடச்சி நொறுக்கி தான் கட்டுவோம். அந்த மாதிரி கட்டும்போது அவங்களுக்கு இந்த வலி ஏற்படுறதுனால கிட்டத்தட்ட அது அந்த விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வலி இல்லாத ஒரு மயக்க நிலையில் உருவாக்கி அவங்கள கொண்டு போனோம். இந்த மருத்துவ தொழில் அவங்க கையில் எடுத்து இந்த மாதிரி போகாதீங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் புறன் தள்ளிட்டாங்க. அப்போ அந்த மருத்துவ தொழில் எங்களை விட்டு போகும்போது நீங்கள் போக வேண்டாம், எங்களை ஒதுக்கக்கூடாதுங்கிறக்கான பிரிட்டிஷ்காரன் எங்களை எப்படி பயன்படுத்திட்டான்னா, அந்த மருத்துவம் பண்ணும்போது அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்குவதற்கு இந்த கத்தியை கொடுத்து இந்த தொழிலை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம் அப்படி எங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு இந்த முடித்திருத்தும் தொழிலை அவன் கையில் எடுத்து எங்களை கொடுக்குறான். அந்த தொழிலை நாங்கள் கையில் வாங்குகிறோம். அதுக்கு தனியாக ஒரு தொகையை கொடுத்துருவோம். வைத்தியம் பார்க்கறதுக்கு அவன் தனியாக காசு வாங்குவோம். இப்படி தான் எங்கள் தொழில் எங்கள்கிட்ட போனது. மருத்துவம் தான் எங்களுடைய பிரதான தொழில். அந்த தொழில் போனதுக்கப்புறம் இந்த முடித்திருத்தும் தொழிலை நாங்கள் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை வடிவமைச்சு மருத்துவ சமூக சங்கம் சொல்லி உருவாக்கி அதுக்கு பண்டிட் ஆனந்தம் சொல்லி நெல்லையில் இருக்கார். நெல்லையில் வந்து இந்த மருத்துவக் கல்லூரி உருவாக்கியிருக்காங்க. அவர் தான் இந்த சங்கத்தை உருவாக்குனது, மருத்துவ சமூக நல சங்கம் சொல்லி. அந்த சங்கத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சங்கத்தை வழி நடத்திக்கிட்டு வரோம். ஆனால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் எப்போதுமே நிறைவேறாத ஒரு கோரிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு. எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் எத்தனை திராவிட கட்சிகள் வந்தாலும் எங்களுடைய முடித்திருத்தும் நிலையங்களில் தான் அந்த கட்சி வளர்ந்தது. திமுக, அதிமுக, பல கட்சிகள், நிறைய கட்சிகள் எல்லாமே வந்து இதில் தான் வளர்ந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க ஒழிய, ஆனால் அந்த நேரத்தோட அவங்க பயன்படுத்திட்டு விட்டுறாங்க. எங்களை கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றுறதில்லை. இல்ல இப்ப இது வரைக்கும் எந்த கட்சி உங்களுடைய வாக்குறுதிகளை இதுவரைக்கும் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்திருக்காங்க? அதை நிறைவேற்றல அடுத்த விஷயம், குறைஞ்சபட்சம் தேர்தல் வாக்குறுதிகளையாவது உங்களுடைய கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கா? எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்னே ஒண்ணு. இந்த முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தனியா ஒரு நல வாரியம்னு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது யாருடைய? கலைஞருடைய திமுக இருக்கக்கூடிய நிலையில எங்களுக்கு வந்து அந்த முடித்திருத்தும் தொழிலாளர் நல வாரியம் சொல்லி அமைச்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற சார்பாக பண்ணி கொடுத்தாங்க. சரி, அதன் பிறகு அந்த தொழிலாளர் நல வாரியம் பாத்தீங்கன்னா வாரிய உறுப்பினர்லாம் போட்டாங்க. அப்ப எங்க தொழில் சார்ந்த விஷயங்களை எங்க மக்களுடைய குறைநிறைகள் எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு இந்த வாரிய உறுப்பினர் கூட பாத்தீங்கன்னா வேற
ஒரு இந்த தொழிலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாதவரை கொண்டாந்து தொழிலாளர் நல வாரியத்துல வாரிய உறுப்பினராக போட்டிருக்காங்க. சரி இப்ப எங்களுடைய நிலை என்னங்கிறது அவருக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா. அதனால அவர்கிட்ட போய் நாங்க கேட்க வேண்டிய நிலை ஏற்படுது. அதுல இந்த வாரிய உறுப்பினர் கூட எங்களுக்கு கேட்டுக்கிறோம், அது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. சரி, உங்களுடைய கோரிக்கைகள் இப்ப என்னவா இருக்கு? அதாவது என்னென்ன கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படணும், ஒரு கவனம் கொடுத்து நிறைவேற்றணுங்கிற மாதிரி இந்த நேரத்துல ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? 100 ஆண்டு காலமா கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒன்னே ஒண்ணுதான். ம். கிட்டத்தட்ட எங்களுடைய ஜாதி ரீதியா கிராமங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்து இந்த முடித்திருத்தும் தொழில்கள்ல இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடிவெட்டும் போது ஆதிக்க ஜாதியினர் அவர்களால வந்து நிறைய இன்னல்கள் ஏற்படுது. சரி. அப்ப இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு முடி வெட்டாத, அப்படி இல்லைன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன்னு சொல்லும்போது அந்த ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கோடி தான் இருக்கும். ஒரு ஊருக்கு 1 கோடி 2 கோடி தான் இருக்கும். அப்ப அந்த ஊரு கட்டுப்பாட்டுல ஆதிக்க ஜாதி சொல்றதை இவன் ஒரு ஆள் கேட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி நிலை ஏற்படும் போது அந்த ஊருக்கு பயந்து அவன் வெட்ட மாட்டான். அப்ப இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன சொல்றான், நான் வந்து தாழ்த்தப்பட்டவன் சொல்லி நீ முடி வெட்டினா அவங்களுக்கு ஒரு PCR சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் பயன்படுத்தி உங்க மேல வழக்கு போடுவாங்கிறான். அப்ப இவனுக்காக வெட்டலைன்னா இவன் வழக்கு போடுவான், இவன் வெட்டினாக்க ஊரை விட்டு தள்ளி வைப்பான். அப்ப இவங்க 2 பேத்துக்கும் இடையில பயந்து வாழக்கூடிய ஒரு நிலைதான் இந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள். நம்ம தமிழகத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்குதா? நிறைய இருக்கு, எல்லா மாவட்டங்களையும் இருக்கு. அதாவது சிட்டிக்குள்ள கிடையாது, கிராமந்தோறும் இது நடக்குது. இது சார்ந்து தமிழ்நாடு அரசுக்கு கிட்டத்தட்ட பல தடவை கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த முடி வெட்டுறதுல மட்டும் தான் பாகுபாடு பாக்குறாங்க. சரி. இப்ப இந்த சுடுகாட்டுல பாகுபாடு பாக்குறாங்க. இந்த மாதிரி பாகுபாடு ரேஷன் கடை இருக்கு. இப்ப உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு தனியா அரசாங்கம் ரேஷன் கடை திறக்கல. கண்டிப்பா. டாஸ்மார்க் திறந்திருக்காங்க. உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு தனித்தனியா ஒரு ஒயின் ஷாப் கிடையாது. அப்ப இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் மட்டும் ஏன் கிராமத்துல அப்படி பண்றாங்க? இது சார்ந்து கிராமத்துல ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயும் ஒரு முடித்திருத்த நிலையங்களை அரசே உருவாக்கட்டும். ஓஹோ, அரசு சலூன் உருவாக்கினா அவன் உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரன் 2 பேருமே போய் அதை வெட்டிக்குவான்ல. அப்ப அந்த கடையில ஒரு பிரச்சனைனாக்க கவர்மெண்ட் பாத்துக்கும். அவன் அரசு ஊழியர் ஆக்கிட்டோம்னா அவன் அடிச்சாலோ அந்த கடையை நஷ்டஈடு பண்ணாலோ, இப்ப எங்க கடையில ஈஸியா அடிச்சு போட்டுறாங்க, அடிச்சு உடைச்சிடறாங்க தண்ணியை போட்டு. சரி. இப்ப நான் சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறியா? ஒரு ஜாதி ரீதியா அதாவது அம்பட்டப்பால நான் சொன்ன கேட்க மாட்டியா? அந்த மாதிரி எல்லாம் வல்கராவே பேசுறாங்க. சரி சரி. அவன் பேசும்போது அவன் பாதிக்கப்படுறான். அவன் எதிர்த்து அவனை அடிக்க முடியாது. கவர்மெண்ட்ல போய் சொன்னோம்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட காவல் நிலையத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, அவன் அரசியல் சார்ந்தவனா இருப்பான். இவனுக்கு 10 பேர் வரமாட்டான். இவன் ஒரு ஆளு ஊரை ஒத்து போயா, ஒரு காவல் நிலையத்திலேயே என்ன சொல்றான், ஊரோட ஒத்து போ. அப்ப அவன் அடிமையா இருந்தா சொல்றாங்க. எங்களை வந்து தனியா வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய நிலையில இல்ல. அப்ப ஒரு அரசியல் பங்கீடு அங்க இருக்கும், எங்களுக்காக எதிராக தான் வரும். அப்ப அந்த இடத்துல வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் எங்களுக்காக குரல் கொடுக்க முடியும். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி கிராமங்கள் தோறும் அரசு சலூன் அப்படின்னு அமைக்கிறது சாத்தியம், நடைமுறை சாத்தியம் தானா? வாய்ப்பு இருக்கா? முதல்ல கண்டிப்பா சாத்தியம். அரசு ஒயின் ஷாப்பே பண்ணும்போது ஏன் முடிவெட்டுற கடை வந்து சாத்தியப்படாது? அப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனையை களையறதுக்கு தானே கவர்மெண்ட். ஒரு பிரச்சனை வராம இருக்கணும்னாக்க இப்ப வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்க இறப்பு நிகழ்ச்சி நடக்குது. அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு சாங்கியம் பண்றதுக்கு எங்களை கூப்பிடுறோம். அங்க போய் நின்னுக்கிட்டு ஒரு தண்ணி போட்டுட்டு பல்கரா பேசுவான், பரிகாரியை கூப்பிடுறான், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படிங்கும்போது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போய் செய்யும் போது செய்யக்கூடாதுங்கிறான், அவனை செய்யாதுங்கிறான். அவன் எங்க போவான்? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது எங்களுக்கு உண்டு அங்க பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்புகள்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக அரசு அதிகாரியா ஒருத்தங்களை போட்டோம்னா அங்க ஜாதி பார்க்க மாட்டான்ல. அங்க போனா யாரும் போய்க்கலாம்ல, அவனும் போய்க்கலாம் இவனும் போய்க்கலாம். இல்ல இப்ப தமிழகத்துல ஒரு சாதிய பாகுபாடு அல்லது சாதிய ரீதியான வன்கொடுமைகள் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஆனா நீங்க சொல்றது ரொம்ப புதுசா இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினாதானே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க ஏன் தெரியப்படுத்தாமலே இருக்கீங்க? கிருஷ்ணகிரியில இது நடந்துச்சு. ஒரு வன்னியர் சமுதாயத்துடைய பொண்ண மருத்துவ சமுதாயத்தை பையன் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டான்னு அவங்களுடைய ஓடி போயிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அவருடைய தாய் தகப்பன் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டி வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அவங்களுடைய அந்த பெண்களை அந்த பிறப்புறுப்புல குச்சி வச்சு குத்தி அந்த சூடு வச்சு அவங்கள கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்க. இது சார்ந்து அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம் கிருஷ்ணகிரியில. சரி. கிருஷ்ணகிரியில ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த அவங்களுக்கு தேவையான பத்திரிகை நண்பர்களும் போய் இப்ப எல்லாமே வீடியோ எடுத்துட்டாங்க, என்ன நடந்து சொன்னாங்க. அப்ப கவர்மெண்ட் அப்ப அந்த நேரத்துல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்க முழுமையான ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்குன்னு ஒரு தனி சட்டத்தை ஏற்றணும். சரி. தனி சட்டத்தை ஏற்றி பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி அதாவது PCR சட்டம் ஒண்ணு இருக்கு, அவங்க தைரியமா சொல்லலாம். அது போன்று இந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் மருத்துவ சமுதாய மக்களுக்கு தனியா ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. இவர்களுக்கு மீது எந்த விதமான
அசம்பாவிதம் நடந்தா சட்டம் நடவடிக்கை எடுக்கும் ம். அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அரசுக்கு பல தடவை கோரிக்கை வைக்கிறோம். ஆனா சரி. எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ம். அது இல்லாம ம். இப்ப இந்த சித்த மருத்துவம் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ம். பாரம்பரிய மருத்துவம் ம். இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ம். எங்களை விட்டு இப்ப இந்த கை விட்டு போயிருச்சு. இப்ப எங்க பிள்ளைங்க சித்த மருத்துவ கல்லூரியில ஒரு படிக்கணுமோ ம். இல்லா கூட ம். எங்களுக்கு அது உண்டான வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ம். அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு 5% உள்ஒதுக்கீடு, சரி. ஒரு 5% இடஒதுக்கீடு எங்க பிள்ளைங்களுக்கு அது சித்த மருத்துவ கல்லூரியில மட்டும். சித்த மருத்துவ கல்லூரியில. ம். எங்களுடைய தொழில் எங்களுக்கு பாரம்பரிய தொழில் இல்லையா, அதனால அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு 5% இல்ல ம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 5 பேத்துக்காவது ம். ஒரு படிப்பதற்கு உண்ட வாய்ப்பு கொடுத்தாக்க ம். எங்க முன்னோர்களுடைய செய்த தொழில்களை ம். அதை கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும். சரி. அதனால சித்த மருத்துவத்துல எங்களுக்கு 5% இடஒதுக்கீடு கொடுத்து எங்க ம். பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதை தவிர வேற என்ன கோரிக்கைகள்? ரெண்டாவது இப்ப இந்த முடிதிருத்தும் நிலையங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ம். இப்ப இந்த லைசன்ஸ் முறைன்னு ஒண்ணு சரி. கொண்டு வந்திருக்காங்க. ம். ஆரம்பத்துல வந்து ஒரு 5 தொழில்களுக்கு லைசன்ஸே கிடையாது. சரி. முடி வெட்டும் தொழில், ம். விவசாய தொழில், ம். மண்பாண்ட தொழில், ம். சலவை தொழில், ம். செருப்பு தைக்கிறது, காலையில் தொழில், சரி. இதுக்கெல்லாம் லைசன்ஸே கிடையாது. இல்ல. ம். ஆனா இப்ப வந்து லைசன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஓஹோ. ம். இப்ப இந்த ஏன்னா ஒரு கூர்மையான ஆயுதம் ம். இதை எடுத்துட்டு போறதா இருந்தா ஒரு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு தான் போகணும். ஓஹோ. துப்பாக்கி வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி கத்திரிக்கோள் வச்சுக்கிறதுக்கு ம். இல்ல நீட் மாதிரி ஏதோ எக்ஸாம் ஏதோ வைக்க போறாங்களா என்ன? அது இல்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ம். கூர்மையான ஆயுதம் கையில வச்சுக்க கூடாது. ம். இதை வச்சுக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் முறை வேணும். ம். லைசன்ஸ் இல்லாம கடை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இப்ப தீர்மானம் போட்டு இப்ப அந்த சட்டம் வந்து இருக்கு. சரி. ஆனா அமுல்படுத்தல. இப்ப அது கட்டாயப்படுத்திட்டாங்க. ஓஹோ. சென்ற ஆட்சியிலே வந்து அமுல்படுத்தினாங்க, ம். நிறைவேற்றல. சரி. இப்ப உள்ள அரசு வந்து நிறைவேற்றிருச்சு. சரி. அதை பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு 2500 ரூபா, ம். சாதாரண கடைக்கு 2500, ம். ஏசி கடைங்களுக்கு 5000 ம். இப்படி ஏத்திருந்தாங்க. சரி. இது அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அந்த லைசன்ஸ் வாங்குறது ம். அது சம்பந்தமா போய் ஒரு அதிகாரிகள்கிட்ட ம். அந்த திருச்சி மாவட்டத்துல நாங்க முதல் முறையா ம். எல்லா கோட்ட அலுவலரையும் வரவழைச்சு எங்களை வரவழைச்சு அங்க பேசினாங்க. ம். பேசும்போது கம்மியான லைசன்ஸ் முறைக்கு 200 ரூபா சாதா கிடைக்கும், ம். ஏசி கடைக்கு வந்து ஒரு 500 ரூபாய், சரி. நேச்சுரல் ஸ்பா அந்த மாதிரி 2500 ரூபா இப்படி போட்டு நாங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரி. ஆனா இப்ப வந்து எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட திருச்சியில முதல் முறையா எல்லா மாவட்டத்துக்கும் முன்னோடியா நாங்க செஞ்சுட்டோம். ம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல 4 மடங்கு உயர்த்திட்டாங்க. ஓ. 200 ரூபா இருந்த லைசன்ஸ் முறையை 800 ஆக்கிட்டாங்க. சரி. இப்ப இந்த 500 ரூபாங்கிற முறையை 2000 ஆக்கிட்டாங்க. ம். அதனால இது சம்பந்தமா அமைச்சர் நேரு அவர்கள்ட்டையும் போய் சந்திச்சோம், ம். மேயர்ட்டையும் சொன்னோம். இதை வந்து பரிசீலனை பண்றாங்க. இது வந்து அரசு ஜிஓ போட்டாச்சு, பாஸ் பண்ணியாச்சு, இதை ஒன்றும் பண்ண முடியாண்டாங்க. ம். எப்ப நீங்க குடும்பம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓ. சரி. இது ஒரு கோரிக்கையா இருக்கு. இதை தாண்டி வேற என்ன கோரிக்கைகள் முன் வைக்கிறீங்க? கார்பரேட் சலூனுக்கு வந்து கவர்மெண்ட் தான் அனுமதி கொடுக்குது. சரி. அதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைங்க. ம். ஏன்னா எல்லா இடத்துலயும் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து நிறைய பெருகின உடனே எங்களுடைய தொழிலாளர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ம். ஏன்னா குறைந்த கட்டணத்துல ம். 1 ரூபாய் கட்டிங் செய்யப்படும் சொல்லி ஒரு போர்டை வச்சு இது பண்றாங்க. ம். அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை கொடுக்கணும், இப்படிதான் நடத்தணுங்கிற விதிமுறை. ஏன்னா இப்ப அடிமட்டத்துல இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ம். இப்ப எங்களை போன்ற நாங்க பாரம்பரியா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் இப்ப மருத்துவ தொழில் எங்களை விட்டு போயிருச்சு. சரி. அப்ப இந்த முடித்திருத்தும் தொழிலையும் பாதிக்கக்கூடிய அளவுல இந்த கார்பரேட் நிறுவனங்கள் உள்ள நுழையுது. சரி. அப்ப மக்கள் என்னன்னா கவர்ச்சிக்கு தான் போறாங்க, ம். கவர்ச்சியா உள்ள இடங்களுக்கு போறாங்க. இப்ப எங்களால அந்த மாதிரி கவர்ச்சி காட்டி நடிக்க முடியாது. சரி. எங்களுடைய பாரம்பரியம் என்னவோ அதை செய்யறோம். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம். அதனால அந்த கவர்மெண்ட்டும் ஓரளவு இந்த இப்ப லோன்லாம் கொடுக்குறாங்க, மாவட்ட தொழில் மையம் மூலியமா சரி. மானிய லோன்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க. ம். இந்த பாதுகாப்பான விஷயங்கள்ல எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி. தமிழ்நாடு அரசுக்கு இப்ப வந்து இப்ப தேர்தல் அறிக்கை, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் நாங்க கொடுக்கக்கூடிய கோரிக்கை இந்த 6 அம்ச கோரிக்கை தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி. ஒவ்வொரு தேர்தலையும். ஆனா எந்த தேர்தல் அறிக்கையிலையுமே எங்களுடைய இதை நாங்க செஞ்சு தரேன்னு சொல்லி உறுதி அளிக்கிறது இல்லை. இல்ல. சரி. எந்த கவர்மெண்ட்டுமே சொல்லல. இப்ப எல்லா கட்சிக்குமே கொடுத்துருக்கோம். ம். இதுல நாங்க வந்து வர்ற 10ஆம் தேதி ம். மாநில அளவுல ம். நம்முடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத ம். 40 மாவட்டமும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அறிக்கை கொடுப்போம். ஓ. சரி. இது மாநாடு மாதிரி எதுவும் மாநாடு நடக்குது? மாதிரி ஒரு மாவட்டம், அதாவது பொதுக்குழு கூட்டம், சரி. சரி. எல்லா மாவட்டமும் ஒன்னா சேர்ந்து ம். யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், எப்படி பண்ணலாங்கிற விஷயமா தேர்தல் அறிக்கை கொடுப்போம். சரி. அப்ப அதை சார்ந்து எங்களுக்கு யாரு முன்னிலைப்படுத்துறாங்களோ, இந்த தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்களோ, மருத்துவ சமுதாய மக்களுக்கு இதை செய்யறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். இப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுடைய வாக்குகள் ஆமா. நீங்க என்ன ஸ்ட்ரென்த்ல இருப்பீங்க? ஏன்னா இன்னைக்கு அப்படி பேசினாதான் மத்தவங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட அதனால ஒரு 36 லட்சம் பேர் இருக்காங்க.
சரி. தமிழ்நாடு உள்ள 40 மாவட்டம். சரி. இப்ப இங்க மட்டும் பாத்தீங்கன்னா 3 மாவட்டம் பிரிச்சிருக்கோம். திருச்சி தெற்கு, வடக்கு, மாநகர் மாவட்டம். சரி. ஒரு மாவட்டத்துக்கு 10,000 குடும்பம் இருக்கு. சரி. ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டு கணக்கு வைங்க. கிட்டத்தட்ட இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஓட்டுக்கு மேல வரும். சரி. இப்ப தமிழ்நாடு முழுக்க 40 மாவட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30, 35 லட்சம் பேத்துக்கு மேல எங்க வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்க எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க ஒரு சங்கமா நீங்க இருக்கிறீங்க. சங்கமா இருக்கும். அப்ப நாங்க ஒரு தீர்மானம் போட்டு இந்த பங்களுக்கு தான் வாக்களிக்கணுங்கிற விஷயத்த வர்ற 10ஆம் தேதி கூடி முடிவெடுக்கிறோம். சரி. அப்ப எங்களுடைய ஓட்டு தான் ஒரு இப்ப இன்னைக்கு பாத்திருப்பீங்க, நான் ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து 5000 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டுலாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிர்ணயிக்கக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கோம். வெற்றியா தோல்வியாங்கிற நிர்ணயிக்க உங்களுடைய ஓட்டா இருக்கும் நீங்க சொல்றீங்க. ஆட்கள் வந்து நாங்க தான் மருத்துவ சமுதாய மக்கள் தான். ஆனா அந்த நிலையில இருக்கக்கூடிய எங்களை ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே புறக்கணிச்சுட்டு தான் இருக்கு. சரி. அப்ப இதுல வந்து யாரு எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஆதரவை நாங்க தெரிவிப்போம். நிறைவா இது வரைக்கும் பேசுனதுல இருந்து ஷார்ப்பா உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வந்து இந்த ஜாதி ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு தனி, அதாவது தனி சட்டம் இயற்றணும் மருத்துவ சமுதாய மக்களுக்கு. சரி. அதாவது இந்த சித்த மருத்துவத்துல மாவட்டம் தோறும் 5% தமிழ்நாடு முழுக்க 5% இடஒதுக்கீடு வேணும். சரி. கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். கட்டுப்பாடு விதிச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வண்ணம் பண்ணி கொடுக்கணும். இந்த தொழிலாளர் நல வாரியத்துல பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த கட்டுமான தொழிலாளர்ல இயங்கிட்டு இருக்கு. அது எங்களுக்கு தனி இந்த நல வாரியத்துல வாரிய உறுப்பினர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இந்த முடிவு தொழில் தெரிஞ்சவங்க தான் அந்த வாரிய உறுப்பினரா போடணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி இந்த கிராமங்கள்ல இந்த ஜாதி ரீதியா வரக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறக்காண்டி அரசு சலூன் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு அரசு சலூன் உருவாக்கி அதுக்கு எங்க சமுதாய மக்களையே அந்த அரசு ஊழியர் ஆக்கணும். அதை இல்லாம இப்ப இந்த கோயில்கள் எல்லாம் மொட்டை அடிக்கிறாங்க, அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 5000 சம்பளத்துக்கு தான் வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்கள அரசு ஊழியர் ஆக்கணும். முடித்திருத்தும் தொழிலாளர்கள் அங்க வந்து மொட்டை அடிக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த ஒரு வாட்ச்மேன் கூட அரசு ஊழியரா இருக்காரு. ஆனா முடித்திருத்தும் தொழிலாளர்கள் இன்ன வரைக்கும் அவங்கள அரசு ஊழியர் ஆக்கல. இல்ல அப்படின்னா அங்க எடுக்கக்கூடிய முடியாவது அவங்களுக்கு கிடைச்சுன்னா இன்னைக்கு கோடி கணக்குல போகுது. அவங்க எடுக்கக்கூடிய முடி பல லட்சம் கோடிக்கு மேல ஏலத்துல போகுது. அந்த முடியாவது கொடுக்கலாம், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களை அரசு ஊழியர் ஆக்கணுங்கிறது தேர்தல் கால கோரிக்கையா இருக்கு. சரி, உங்களுடைய சிக்கல்களை நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம், பதிவு செய்வோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்.